TNPSC aptitude question number 22. Rupees 800 becomes rupees 956 in 3 years at a certain simple rate of interest. If the rate of interest is increased by 4%, what amount will be rupees 800 become in 3 years? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 800 rupees வந்து 956 3 இயர்ஸில் கன்வெர்ட் ஆகுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ அது ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நியூ அமௌண்ட் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பர்சன்டேஜை 4% இன்க்ரீஸ் பண்ணால் அப்போ 800 வந்து 3 இயர்ஸில் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து நான் 2 மெத்தட் சொல்லி தரப்போகிறேன். ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணி, இன்னொன்று ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் பேசிக் லாஜிக் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து PRT by 100, அதாவது பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைம் பை 100. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி நான் யூஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அமௌண்ட் ஃபார்முலா எடுத்துக்க போகிறேன். ஸோ அமௌண்ட் தான் வந்து 956. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ 800. ஓகேங்களா? ஒரிஜினலாக இருந்த 800 தான் 956 மாறிடுச்சு. ஸோ 956 வந்து அமௌண்ட், 800 வந்து பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா வரணும். அதாவது 800 இன்டூ ஆர் நமக்கு தெரியாது, டைம் எவ்வளோ 3 இயர்ஸ், ஹோல் டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த 100 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 800 இதில் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 956 minus 800 equal to 24R வரும். ஓகேங்களா? 24 8 into 3, இது 24R. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 156 is equal to 24R. இதிலிருந்து நம்ம R கண்டுபிடிக்கலாம். அதாவது R வந்து எவ்வளோ வரும், 156 by 24. ஸோ இதை நான் வந்து 2 டேபிள் 4 டேபிள் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஐ மீன் கேன்சல் பண்ணலாம். ஸோ வித் 4 கேன்சல் பண்ணால் 6 டைம், 4ல் கேன்சல் பண்ணால் 3 டைம் 12 36 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து 9 டைம் வரும். இப்போ மறுபடியும் 3ல் கேன்சல் பண்ணலாம். 3ல் கட் பண்ணிங்கன்னா இது 13, இது 3ல் கட் பண்ணால் 2 வரும். ஸோ 13/2. அப்போ R வந்து எனக்கு 6.5 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் படி இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை 4% இன்க்ரீஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி 6.5 வந்திருக்கு. அது கூட நம்ம 4% இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், 10.5 ஆகிடும். இப்போ இந்த அமௌண்ட் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. நான் மறுபடியும் இந்த அமௌண்ட் ஃபார்முலாவில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல், தட் இஸ் 800 பிளஸ் 800 இன்டூ ஆர் வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் 10.5, 3 இயர்ஸ். ஸோ இன்டூ 3 ஹோல் டிவைட் பை 100. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போ இந்த கேல்குலேஷன்ஸ் மட்டும் நான் தனியாக பண்ண போகிறேன். இது என்ன ஆகும், அகைன் 0 கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 800 ப்ளஸ் இது வந்து 10.5 இன்ட்டு 24 இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5 4 20. ஓகே, இது 4, தென் 0 1 2, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 242 இருக்குது. அது கூட ஒரு 800 இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த அமௌண்ட் வந்து 1052. இது வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதுக்கு ஆல்டர்னேட்டாக நான் இன்னொரு மெத்தடும் டீச் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ அந்த மெத்தட் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் நம்ம ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் பேசிக் லாஜிக். இப்போ பார்த்தீங்கன்னா 800 இருக்குது, அது வந்து என்ன ஆகுது 956 ஆகுது. எவ்வளோ டைமில், 3 இயர்ஸில் ஆகுது. ஓகேங்களா? அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 156 rupees வந்து 3 இயர்ஸில் கிடச்சிருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ 800ல் 156 நமக்கு 3 இயர்ஸில் கிடச்சிருக்கு. அப்போ 1 இயரில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். 1 இயர்னால் என்ன பண்ணுவோம், இதில் வந்து 3ஆல் டிவைட் பண்ணிடுவோம். 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 52 வரும்.
ஓகேங்களா? இது நீங்கள் அமௌண்ட்டாகவே பார்த்துக்கோங்க. 800 ருபீஸ் இருக்குது, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம், நமக்கு வந்து 956 ருபீஸாக திருப்பி வருது. அப்போ நமக்கு வந்து 3 வருஷத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ 3 வருஷத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் வரும்போது ஒரு வருஷத்தில் 52 ருபீஸ் வரும். அதனால தான் 3 வருஷத்தில் சேர்த்து 156 வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது இது 800க்கு இந்த 52 வந்திருக்கு. அப்போது 100க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 100க்கு பார்த்தா பர்சன்டேஜ். இப்போ 100க்குனா 8ஆல் இது டிவைட் பண்ணும். ஸோ இதை நான் இப்போ டிவைடட் பை 8ன்னு போட்டேன்னா எவ்வளோ வரும் பாருங்க, 52 டிவைடட் பை 8. ஸோ இதை 4 டேபிளில் கட் பண்ணால் 13, இது 2. ஸோ 13/2 6.5 வந்திருக்கு. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். அதாவது 100 ரூபாய்க்கு 6.5 ருபீஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு. அப்போ 800க்கு 52 ருபீஸ் வரும், 8 டைம்ஸ் வரும். அந்த 52 ருபீஸ் ஒரு வருஷத்துக்கு வருது இல்லையா? அப்போ 3 வருஷத்துக்கு 156 வரும். அதனால தான் இந்த 800 வந்து 956 மாறிடுச்சு 3 இயர்ஸில். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, 4% இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 6.5க்கு பதில் ஒருவேளை +4 போட்டிருந்தோம்னா இது வந்து 10.5 இருக்கும். இது அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 100 ரூபாய்க்கு நமக்கு வந்து 10.5 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது 800க்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்ட்டு 8 பண்ணணும். ஸோ இன்ட்டு 8 பண்ணால் எவ்வளோ வரும், நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். 10.5 இன்ட்டு 8, 8 5 are 40, ஸோ 4 8, டோட்டலாக 84 ருபீஸ் வரும். ஓகேங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ. அப்போது 3 வருஷத்துக்குன்னு பார்த்தா திருப்பி என்ன பண்ணணும், இந்த 84 இன்ட்டு 3 போடணும். எவ்வளோ வரும், 2 24 25, ஸோ 252 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போது 3 வருஷத்தில் இவ்வளோ வந்துருச்சு இல்லையா? அப்போது 800ன்றது என்ன ஆகும், அது கூட ஒரு 252 ஆட் ஆகும். அதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 1052ன்னு வரும். பார்த்தீங்களா? இதில் நம்ம ஃபார்முலாவே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு பேசிக் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 1052. ஸோ 2 மெத்தட் இருக்குது, எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.